பிரதமர் நரேந்திர மோடி அங்கே மலர் வளையம் வைத்து அமர் ஜவான் ஜோதி என்று அணையா விளக்கு அங்கு இருக்கிறது. அந்த அணையா விளக்கு அருகே இந்த மலர் வளையம் வைத்து இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த வீரர்களுடைய வீரத்தை தியாகத்தை நாடு என்றும் மறக்காது என்று குறிக்கும் வகையில் இந்த மலர் வளையம் வைக்கக்கூடிய இந்த நிகழ்வானது நடக்கிறது. அமர் ஜவான் ஜோதியில பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து வணங்குகிறார். அவர் மலர் வளையம் வைத்தவுடன் தி காட் கமாண்டர் சலாமி ஷஸ்த்ர் என்ற ஆயுதம் தூக்கிய ஆயுதம் தாங்கிய வணக்கத்துக்கு உத்தரவிடுகிறார். இரு வகையான வணக்கங்கள் வைக்கப்பட்டன. ஒன்று சலாமி சஸ்திர, அதாவது ஆயுதம் தூக்கிய வணக்கம், ஷோக் சஸ்திர, ஆயுதம் இறக்கிய வணக்கம், இரண்டும் வைக்கப்பட்டு லாஸ்ட் போஸ்ட் என்ற கீதம் பியூக்லஸால இசைக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி அனுஷ்டிக்கப்படுகிறது. நீங்க திரையில பார்க்கலாம், இந்த பிளாக்ஸ்ல நாட்டுக்காக தியாகம் செய்த வீரர்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தியாகம் எல்லாம் நாடு மறக்கவில்லை என்று குறிக்கும் வகையில் வெவ்வேறு ஆபரேஷன்ஸில் வெவ்வேறு போர்களில் இறந்த வீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு அதற்கு மேலே முப்படைகளுடைய கொடிகள் பறக்கிறத பார்க்கின்றோம். இந்த 2 நிமிட மௌன அஞ்சலிக்கு பிறகு மீண்டும் சலாமி சஸ்திர, ஆயுதம் தாங்கிய வணக்கம் வைக்கப்படும். ரவுஸ் கீதம் மீண்டும் இசைக்கப்படும். இந்த போர் நினைவகத்துடைய மையத்தில் அமர சக்கரம் இருக்கிறது. வீரர்களுடைய அமரத்துவத்தை போற்றக்கூடிய இந்த சக்கரத்தில் தான் அந்த அமரத்துவத்தை, அவர்களுடைய வீரத்தை நாடு என்றும் மறக்காது என்று ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின நாளன்று பிரதமர்கள் வந்து வணங்குவது, நாட்டின் சார்பாக புஷ்பாஞ்சலி, புஷ்ப சக்கரமாக விளங்கக்கூடிய இந்த ரீத்தை வைப்பது வழக்கம். அங்கே எரிகிறதே இந்த அணையா தீபம், அது வீரர்களுடைய அமரத்துவத்தை காட்டுகிறது. இது அணையாத தீபம். இதற்கு முன்பு இந்தியா கேட் பகுதியில் இருந்தது. 2020 ஒரு போர் நினைவகம் அமைக்கப்பட்டு இங்கே அது வைக்கப்பட்டு நமது இந்திய வீரர்களுடைய அமரத்துவத்தை போற்றுகிறது. 2 நிமிட மௌனாஞ்சலிக்கு பிறகு சலாமி சஸ்திரம் இசைக்கப்பட்டு, சலாமி சஸ்திரம் வணங்கப்பட்டு பிறகு ரவுஸ் கீதம் மீண்டும் முழங்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஆயுதங்கள் தூக்கி இந்த சலாமி சஸ்திரம் என்ற வணக்கம் இந்த வீரத்துக்கு மரியாதையாக செலுத்தப்படுகிறது. இந்த ரீத் லேயிங் செரிமனி முடிந்திருக்கிறது. இதுதான் இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்துடைய துவக்கம். இதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கர்த்தவிய பாதைக்கு கிளம்பி செல்வார். அந்த கர்த்தவிய பாதையில தான் இந்திய குடியரசுத் தலைவர் தலைமை தாங்க தேசிய மூவர்ண கொடி பறக்க விடப்படும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.